இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஆட்டு நுரையீரல் குழம்பு செய்ய போகிறோம். சூப்பராக செய்ய போகிறோம். கல்லுப்பு, மஞ்சள் தூள், இன்றைக்கி நம்ம ஆட்டு நுரையீரல் குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். இப்போது சமையல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, தக்காளி, கல்லுப்பு, நம்ம இன்றைக்கி ஆட்டு நுரையீரல் குழம்பு வைக்கிறோம். இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டு நுரையீரலை சேர்த்துக்கலாம். நுரையீரலில் இருக்கிற தண்ணிலாம் வெளியே நல்லா கொதிக்குது. இந்த டயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்களை சேர்த்துக்கலாம். தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள்,
தேங்காய் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பா வைக்க போகிறோம். ரொம்ப திக்கான கிரேவியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்க, ஆட்டு நுரையீரல் குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நுரையீரல் நல்லா வெந்து போயிருக்கு. இப்போ ஃபைனல் டச் கொத்தமல்லி தழை லைட்டாக தூவிக்கலாம். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற ரெசிபி ஆட்டு நுரையீரல் குழம்பு வச்சுருக்கோம். பாருங்கள், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க குழம்பு எப்படி வைக்கிறாங்கன்னு. ஓகேங்களா, சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ சாதத்து கூட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். குட்டி சாப்பிட்லாமாடா? சாப்பிட்றோம். முதல்ல பீஸை டேஸ்ட் பண்ணுவோம். சூடாக இருக்குது. குழம்பு சூப்பராக இருக்குது. கறி நல்லா வெந்திருக்கு. ஆட்டு நுரையீரல் சூப்பராக இருக்குது. சாப்பிட்றேன், எடுத்து வைடா. சாப்பிட சாப்பிட செம்மையாக இருக்குது. செம்ம டேஸ்ட். எப்படி இப்படி தான் சாப்பிட்ணும். ஆட்டு நுரையீரல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாதத்துக்கு சூப்பராக வந்துருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிரேவிலாம் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் ஓகேங்களா, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் எல்லாம் சந்திக்கிறோம். சரிங்களா? டாட்டா டாட்டா. வேகமாக சொல்லு. டாட்டா டாட்டா.